இவங்க 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த நம்மோட ரத்த சொந்தம். மாடி ராணி, உனக்கு புரியலங்கிறது எனக்கு புரியுது. புரியுற மாதிரியே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ இப்போ முதல் தலைமுறை, உங்க அப்பா அம்மா 2வது தலைமுறை, உன் தாத்தா பாட்டியான நாங்க 3வது தலைமுறை, என்னோட அப்பா அம்மா, அதாவது உனக்கு பூட்டன் பூட்டி 4வது தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5வது தலைமுறை, சேயோன் சேயோள் 6வது தலைமுறை, பரன் பறை 7வது தலைமுறை. ஒரு தலைமுறை சராசரியா 60 வருஷம். அப்போ 7 தலைமுறைக்கு 480 வருஷம். 7 தலைமுறைனா கிட்டத்தட்ட 960 வருஷம். அதுக்கு முன்னாடி இருக்கிறத நாம சொல்லும்போது 14 தலைமுறைன்னு சொல்லுவோம். அந்த பரம்பரையில வந்தவன் தான் நான். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திபனோட வலது தோள்ல இருந்த மச்சம் அதே மாதிரி இன்னைக்கு சித்தார்த்தோட வலது தோள்லையும் இருக்கு. தாத்தா, அந்த மச்சத்தை பத்தி இந்த புத்தகத்துல ஏதாவது எழுதுகுதா? ஒரு நிமிஷம் இருமா, பாக்குறேன். என்னாச்சு தாத்தா? என்ன எழுதுகுது? சூரியன், சந்திரன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் ஒரே ராசியில இருக்கும்போது அந்த மச்சம் அந்த தலைமுறையில இருக்கிற யாரோட வலது தோள்ல வருகிறதோ அப்பொழுது பார்த்திபன் 1000 வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பவும் வருவான்னு போட்டிருக்குமா? என்னங்க, அவர் வர்றதுக்கும் சித்தார்த் தோல்ல இருக்கிற மச்சத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு போல இருக்கேங்க. ஆமா அஞ்சல. தாத்தா, இந்த புத்தகத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போய் படிக்கலாமா? முடியாது ராணி.